இந்த ராமாயண ட்ரெய்லர் டேய் என்கிட்ட 8-9 வருஷமாக என்ன தாண்டா எடுத்தீங்க? 8-9 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணாங்களாம். ப்ரிப்பேர் பண்ணி அதை பண்ண இதை பண்ணால் அவர் வாரணாசியில் ராஜமௌலி வந்து அந்த ப்ரோமோ போடுறாரு. அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த ராமரை அப்படி அப்படி காட்டுறப்போ, ஏன்னா அது ஒரு மித்திக்கலான ஒரு நிஜத்தையும் ஒரு பெரிய கனவுலகத்தையும் ஒரு வரலாறையும் கலந்தது தான் வந்து ராமாயணம். அது ஒரு சாதாரண இதிகாசம் கிடையாது. அப்போது நீ இதை வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி படம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஏதோ ஒன்று போட்டு வந்தீங்கன்னா கூட ஓகே, இவர் தாண்டா ராமர், அவர் தாண்டா ராவணன் நாங்கள் நம்பிடுவோம், இவங்க தான்மா சீதாம்மா அப்படின்ட்டுருவோம். 2026 அது என்னதையா பண்ணியிருக்கீங்க உள்ள? அது என்னது? இது சிங்கம் ஒன்று கரிச்சிக்குது ராவணனுக்கு ஆப்போசிட். அது சிங்கமாக இல்லை ஐநாவாயா? அது கழுதப்புள்ளி மாதிரி இருக்கு அது அப்படிங்குது. அது என்னது? என்னதான் விஎஃப்எக்ஸ் பண்ணீங்க? சீரியஸாக கேட்குறேன். அவர் ராமர் வர சொன்னால் விஜய் டிவி ராமரை வர வச்சுருக்கிறீங்க. அது என்ன? ரன்பீர் கபூரை பார்த்தா அப்படி அவர் அனிமல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க சின்ன சின்ன கெட்டப்பில். எதுக்கு அதில் எதுக்கு அந்த ஃபேஷியல்லாம்? அது நல்லா தெரியுது. அந்த ட்ரெய்லர் எடுத்து ஃபுல் ரெசல்யூஷனில் பார்த்தா அதுக்கெல்லாம் எதுக்கியா விஎஃப்எக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க ஃபேஸ்க்கெல்லாம்? அது நேச்சுரலாக பண்ணவே முடியாதா? மேக்கப்பில் அது அச்சீவ் பண்ணவே முடியாதா? ஏன் அவ்வளோ மட்டமாக இருக்குது? இதில் வந்து பெரிய ஆறுதல் ராவணன் தான். நம்ம யஷ் வந்து நல்லா இருக்கார். அவருக்குமே தாடி ஒரு சுமாராக தான் இருக்குது. ஆனால் தலைவன் வந்து பீக் ஆகிறான் தலைவன். அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறக்கு. அப்பாடா ஒரு சேவிங் கிரேஸ் ஒரு படத்தில் வந்து ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. மற்றபடி எல்லாமே ஏதோ ஒரு வண்டி ஒன்று ஓடியாருது. அந்த வண்டியெல்லாம் வந்து கடக் முடக்குன்னு இப்படி அது தெரியுது, அட்டையில் பண்ணுதுன்னு கடக் முடக்குன்னு ஆடிட்டு வருது. ஏண்டா இவ்வளோ பெரிய ஒரு இதிகாசம் எடுக்கிறீங்க அப்படிங்கிறீங்க, ஏண்டா இப்படி தான் இது பண்ணுவீங்களாடா? ஒரு ஆர்ட் டைரக்டர் நல்லபடியாக பண்ண மாட்டானாடா? அவர் மெட்டல் கிட்டில் ஒரு சரியாக இது பண்ணி அது பண்ண மாட்டிங்களாயா? விஎஃப்எக்ஸுமே சரி எடுத்து ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ணால் அது பக்கா விஎஃப்எக்ஸ்னால் அப்பட்டமாக தெரியுது. எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணீங்க? இதுக்கு எதுக்கு ஹேண்ட் சிம்மரையும் ஏஆர் ரஹ்மானையும் சேர்த்து மியூசிக் போட வச்சிங்க? சரி, என்ன நம்பிக்கையில் 4 நிமிஷம் ட்ரெய்லர், அதுவும் 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் தான் விட்டேன் அவன் பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணும்னு. எல்லாம் எங்கத்த போய் சொல்கிறதுன்னு ஒன்று புரியவே இல்லை சீரியஸாக. என்ன அதாவது ராமரை அவதாரமாக தெரியணும், அவதாரம் நாசர் மாதிரி தெரியக்கூடாது. சரியா? அவர் அவ்வளோ பெரிய கடவுள். அவரை வந்து நீங்கள் டிடியில் இதெல்லாம் காமிக்கிறப்போ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ ஆறாவோடு காமிச்சிருப்பாங்க. என்ன இது காஸ்டிங்லேயே பாதி பிடிக்கிட்டு போயிடுச்சு. அதுவும் போக பார்த்தீங்கன்னா இந்த சண்டையெல்லாம் பார்த்தா பின்னாடி சும்மா ஸ்லோ பண்ணி பார்த்தா பின்னாடி ஒருத்தர் கத்தியில் கிஸ் தந்துட்டு இருக்கான் என்ன ராமருக்கு. அப்படின்ட்டு இருக்கான். டேய் என்னங்கடா ஏட்டா, அவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி இது பெரிய படம்டா. அது ஒரு RRR வந்து அவர் ஃபஸ்ட்டு வந்து வர்ற சீன் வந்து எடுத்து பார்த்தோம்னா ராம்சரண் வர சீனு, அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருப்பாங்க முன்னாடி ஜூனியர் ஆர்டிஸ்ட்ஸு. 1000 பேரை ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தாலும் அந்த 1000 பேர்கிட்டையும் பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும், கோபம் இருக்கும். என்ன எக்ஸ்ப்ரெஷனோ 1000 பேர் ஒரே மாதிரி பண்ணுவாங்க. ஒரே மாதிரினா அவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பாங்க. நீங்கள் அதில் ஒருத்தங்க கூட ஒரு கடனுக்கு நடித்து நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா அது அவ்வளோ சின்சியராக எடுக்கப்பட வேண்டிய ஒரு படம். இப்போ ராமாயணங்கிறப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி 2026 ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. இன்றைக்கி ரியலிஸ்டிக்காக அத்தனை படங்கள் வந்துருச்சு. அப்படிங்கிறப்போ நீங்கள் எவ்வளோ கரெக்டாக அதை பேக்கேஜ் பண்ணி பண்ணணும்? ட்ரெய்லர்லேயே விழுந்துட்டிங்களேயா, அநியாயமாக இருக்கேயா? தெரில. ஏதோ படம் வந்து நல்லா இருந்ததுன்னா பரவாயில்ல. இல்லாட்டி இதுக்கு முன்னாடி ஒன்று வந்துச்சே அதிபுருஷ், ஃபவ்வால் மேலாம் ஏறிட்டு சுற்றிட்டு இருப்போம் அப்படி. அந்த சைப்பலிக்கு அந்த மாதிரி எதனா என்னென்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தெரில. இந்த யானை ஐராவத யானை, அது என்ன யானை இப்போ யானை ஃப்ளையிங்கில் வருது, அதெல்லாம் சரியா ஓகே. இதெல்லாம் இன்றைக்கி விஎஃப்எக்ஸ் காட்டியெல்லாம் இல்லையா? நான் என்ன கேட்குறேன், ஓமகுண்டத்துக்கு எதுக்கே விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்கிறீங்க? ஒரு ஓமகுண்டம் இருக்குது, அதில் வர தீ எதுக்கே விஎஃப்எக்ஸ் பண்ணீங்க? தீ கொளுத்துனா தீ எரியாதா? செட்டுக்குள்ளே தீ எரிஞ்சா பற்றிக்குமா? ஏண்டா ஒரு 1/2 லிட்டர் நெய் ஊற்றி பற்ற வச்சுருந்தீங்கன்னா பற்றி இருக்குண்டா, நல்லா இருந்திருக்குண்டா. சின்ன சின்ன டப்பா படத்துலேயே நிஜ தீ பண்ணுறான்டா. அப்புறம் கேட்டால் ஆடியன்ஸ் வந்து சரியில்லைங்கிறது, ரசனை இல்லைங்கிறது, அது இல்லைங்கிறது, இது இல்லைங்கிறது. அநியாயம் டாடி.
ரொம்ப பூராக இருக்குது. தெரில, பாருங்கள், வேறு வழி. படம் வரப்போகுது, பார்ப்போம். பை தி வே, இது வந்து ரோசோத்தோட காலர் டிஷர்ட்ஸ் பண்ணுறாங்க. 399க்கு விற்கிறோம். யான்லேயே டை பண்ணி ஃபினிஷ் பண்ணி வருது. ரொம்ப லைட் வெயிட்டுங்க, எல்லா வெதருக்குமே சூட் ஆகும். கிட்டத்தட்ட 12 கலர்ஸ் இருக்குது. உள்ளே போய் சூஸ் பண்ணி பாருங்கள். இந்த லிங்க் இங்கே விட்றோம், இல்லாட்டி கமெண்ட்டில் விட்றேன். ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா என்ன இருக்குமோ அது 399 ரூபாய்க்கு இருக்கும். இல்லைன்னா வந்து காரி துப்புங்க, நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். யூ வில் என்ஜாய் வேரிங் இட் ஆல் சீசன். S to XXL வரைக்கும் இருக்குது. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.